தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் தமது வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்காக உடைகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் 4ஆம் கட்டமாக திரட்டல் மற்றும் விநியோகம் தொடர்பானது. சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தமது வாழ்வாதாரங்களை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மற்றும் இதுவரையில் உடைகள் உலர் உணவுப் பொருட்கள் கிடைக்காது இலங்கை வாழ் மக்களுக்கு உடைகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் சேகரிக்கும் செயல் திட்டம் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒரு மாத காலமாக நாடளாவிய ரீதியில் குருநாகல், ஹொரம்பாவ, வெள்ளவத்தை, தெஹிவளை, கல்கிசை, நீர்கொழும்பு, அக்குரண, கடுகஸ்தொட்ட, பரகஹதினிய, மாவனல்லை உள்ளிட்ட பகுதிகளில் ஆரம்பமானது. இந்த உடைகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் சேகரிப்பில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய மற்றும் ஊடக பணிப்பாளர் ஊடகவியலாளர் திரு ஃபஸ்லான் மற்றும் தன்னார்வலர்களில் ஒருவரான வெளிமடையைச் சேர்ந்த ASM முஸ்ஃபீர் உட்பட இன்னும் சிலரும் கலந்து கொண்டனர். இதன்போது பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் மூலமாக நிதி உதவிகளும் உடைகளும் வழங்கி வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாகவும் 32 நாட்களாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மக்களின் நம்பிக்கைக்கான அத்தாட்சியாக மனிதத்தை மாத்திரம் நேசிக்கும் தன்னார்வலர்கள் தமது இலங்கை வாழ் உறவுகளுக்காக பல்வேறு தடைகளையும் சவால்களையும் தாண்டி உடைகளையும் உலர் உணவுப் பொருட்களையும் சேகரிக்கும் நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது. உடைகளை சேகரிக்கும் 4ஆம் கட்ட வேலை திட்டத்தின் போது அக்குரணை பகுதியைச் சேர்ந்த சமூக சேவையாளரும் தொழிலதிபருமான திரு ஃபவாஸ் முபாரக் அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அக்குரணை பகுதியில் சேகரிக்கப்பட்டு இருந்த உடைகளையும் உலர் உணவுப் பொருட்களையும் பெற்றுக்கொண்டோம். பின்னர் விஷ் மீடியா நிறுவனத்தின் உரிமையாளர் அக்குரணையைச் சேர்ந்த திரு ஃபவுசர் அவர்களின் மூலமாக கடுகஸ்தொட்டு பகுதியில் சேகரிக்கப்பட்டிருந்த உடைகள் மற்றும் சில அத்தியாவசிய பொருட்களையும் பெற்றுக்கொண்டோம். அதன் பின்னர் எமது அங்கத்தவர்களுள் ஒருவரான திரு ரிஸ்வான் மற்றும் திருமதி ருஷானா மூலமாக மாவனல்லை பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட உடைகள் வேறு வேறாக தெரிவு செய்யப்பட்டு அவர்களது வீட்டிலேயே பொதியிடப்பட்டு அதில் ஒரு பகுதி மன்னார் சிலாபத்துறை பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் அவற்றில் காணப்படும் பாடசாலை உடைகள் உட்பட தெரிவு செய்யப்பட்டு பொது இடப்பட்டுள்ள உடைகளை குருநாகல், இபாகமுவ, பக்மிகொல்ல பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வைப்பதற்காக மஸ்ஜித் நிர்வாகத்திடம் ஒப்படை